ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமலர் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வணக்கமுங்க ஷீலாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கமுங்க ஷீலா இது வரைக்கும் குழந்த முகத்தை காட்டாமல் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி முகத்தை காட்டி வீடியோ போட்டிருக்காங்க, குழந்தையோட முகத்தை. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை பிறக்கலை, நாங்கள் வயிற்றுலேயே குழந்தை இல்லை, நாங்கள் குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லுது அப்படின்னாங்க. இதெல்லாம் மீறி கன்சீவாக இருந்து கடைசியில் குழந்தெல்லாம் பெற்றாச்சு. குழந்தை பெற்றதே பொய். வேறு குழந்தைய பக்கத்து வீட்டில் உள்ள குழந்தைய வாங்கி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. பக்கத்து வீட்டில் குழந்தை வாங்கி வச்சாலும் எத்தனை நாளைக்குங்க நடிக்க கொடுப்பாங்க? அதுவும் கிடையாது. அந்த குழந்தை இப்போ முகத்தை காட்டினோன்னே எத்தனை பேருக்கு இந்த குழந்தை ஷீலாவோட வீட்டுக்கார் முகம் ஜாடை அப்படியே இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நான்லாம் இந்த குழந்தையோட முகத்தை பார்த்தோன்னா அப்படியே அவர் ஷீலாவோட வீட்டுக்கார் நெல்லேசங்கர் தான் நினைக்கிறேன். அந்த அண்ணன் முகம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் அவங்க வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸ் போய் அந்த மூக்கெல்லாம் அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களோட ஃபேமிலி பிரச்சனை. இதில் இந்த கணேசனன்னு ஒருத்தர் வீடியோ போட்டுட்ருக்காரு. எதுக்குன்னே அடுத்தவங்க குடும்பத்தை பிடிச்சி இழுத்து பேசிகிட்டு இருக்கீங்க? அவங்க குழந்தை பெற்றா என்ன, அது அவங்க குழந்தையா இருந்தானே இல்லை வெளியிலேயே வாங்கினானே, என்ன செஞ்சா என்ன, அது அவங்களோட பிரச்சனை. நீங்கள் அதை இழுத்து இழுத்து இப்படி உங்களுக்கு கண்டென்ட்டே இல்லைன்ட்டு இப்படி போட்டு அவங்கள வாரி வதக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கண்டென்ட் இல்லைன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இந்த ஆன்லைனில் மோசடி பண்ணுறாங்க, நிறைய ஏமாத்துறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது எடுத்து பேசுகிறதுக்கு. ஆனால் நீங்கள் ஷீலாவையே பிடிச்சி ஏன் இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்க சர்டிஃபிகேட்டை பர்த் சர்டிஃபிகேட்லாம் உங்கள்கிட்ட போய் காட்டணுன்னா அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? இப்போ நம்ம சொந்தத்தில் உள்ளவங்கள்ட்டையே நம்ம சர்டிஃபிகேட்டு காட்டுங்க, அதை காட்டுங்கன்னு சொன்னாலே என் பிள்ளை பிறந்த சர்டிஃபிகேட்டு நான் ஏன் உங்கள்கிட்ட காட்டுன்னு மூஞ்சில் அடித்து பேசுகிற காலம் இது. யாருன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட போயிட்டு நம்ம போய் அப்படி கேட்குறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். என்னையை பொறுத்தளவு குழந்த ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க. அதுவும் வணக்கமுங்க ஷீலாவோட வீட்டுக்கார் முகம் அப்படியே இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த குழந்தைய பார்த்தோன்னே. கணேசனா பிரதர், தம்பியும் அண்ணனும், நீங்கள் ஷீலாவை மட்டுமே இழுக்காமல் இன்னும் நிறைய பேர் நிறைய விதத்தில் ஏமாற்றிட்டு மோசடி பண்ணிட்டுலாம் இருக்கிறாங்க. அவங்களையும் கொஞ்சம் நீங்கள் பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஷீலாவையே பிடிச்சி நீங்கள் இழுத்துட்டு அவங்கள பற்றியே கண்டென்ட் தேடிக்கிட்டு நீங்கள் பேசாதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நீங்கள் எடுத்து பேசுகிறதுக்கு. ஷீலாவோட குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, இது அவங்க குழந்தை தான் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.